இன்னைக்கு பெரிய மகா யோகியரை போல ஊர் ஊரா போய் பழனிசாமி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசுறாரு கூட நான் சொல்லக்கூடாது, கண்டதே வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. சட்டம் ஒழுங்கை பற்றி வாய்க்கிழியே பேசிட்டு இருக்காருல்ல எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி. துப்பாக்கி சூட்டுல 13 பேர் இறந்ததே எனக்கு தெரியாது, நான் இப்பதான் டிவியில பார்த்தேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேட்டி அளித்தார். பழனிசாமி கொஞ்சம் கூட மனசாட்சியோ நேர்மையோ இல்லாத என்பதற்கு மற்றொரு சாட்சி தான் சாத்தாங்குளத்தில் நடந்த 2018 மே 22. மறக்க முடியுமா? சட்டம் ஒழுங்கை பற்றி வாய்க்கிழியே பேசிட்டு இருக்காருல்ல எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி. காவல்துறைக்கு பொறுப்பு வச்சுட்டு துப்பாக்கி சூட்டுல 13 பேர் இறந்ததே எனக்கு தெரியாது, நான் இப்பதான் டிவியில பார்த்தேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேட்டி அளிச்சார். இதுதான் அவர் ஆட்சி நடத்திய லட்சணம். பழனிசாமி சொன்ன பொய்களை எல்லாம் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரிச்சு அறிக்கை கொடுத்தாங்க. அதுல தெளிவா அம்பலமாயிடுச்சு. பழனிசாமிக்கு தெரிஞ்சேதான் அந்த கொலைகள் நடந்திருக்கு. தலைமைச் செயலாளர், டிஜிபி, உளவுத்துறை ஐஜி ஆகியோர் நிமிடத்திற்கு நிமிடம் இங்க என்ன நடக்குதுன்னு முதலமைச்சராக பழனிசாமி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி பழனிசாமி ஆட்சியில ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்ல உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி நியமன ஆணைகளையும் கூடுதலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையும் வழங்கியவதான் இந்த ஸ்டாலின் என்பதை நான் சொல்றேன். இன்னைக்கு பெரிய மகா யோகியரை போல ஊர் ஊரா போய் பழனிசாமி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசுறாரு கூட நான் சொல்லக்கூடாது, கண்டதே வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு.